அபி பேச்ச கேட்காம ராகவ் என்ன பண்றாரு, வேணும்னே வந்து லாவண்யா கூட நான் போவேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. அபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க ஒரு வேளை நீங்க லாவண்யா கூட போறதா இருந்தா, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அத கொஞ்சம் கூட சட்டப்படாம அவர் பாட்டுன்னு வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அப்ப லாவண்யா ஃபோன் பண்ணி, "உனக்கு வந்து கோட் ஷூட் அனுப்பிச்சிருக்கேன். அது நல்லா இருக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னோனே, "உங்களுக்கு எதுக்கு கோட் ஷூட்? அவ தான் நடிக்க போறான்னோனே, நானும் கூட சேர்ந்து நடிக்க தான் போறேன்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன நீங்க சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா, நாங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து நடிக்க போறோம்" அப்படின்னோனே பயங்கரமா அதிர்ச்சியில, "நீங்க பண்ணக்கூடாது. நீ பண்ண வேணாம்னு சொன்னா தான் நான் பண்ணுவேன். உனக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு, சும்மா என்னலாம் அதிகாரம் பண்ற வேலைய வச்சுக்காத. உன் வேலைய பார்த்துட்டு போ. இங்க பாருங்க, ஒரு வேளை நான் சொல்றத கேட்காம நீங்க வந்து அவ கூட போனீங்கன்னா, இந்த வீட்ல அடுத்த நொடி நான் இருக்க மாட்டேன். பரவாயில்லையா?" அப்படின்னு சொன்னோனே, இங்க பாரு, நீ என்னென்ன சொன்னாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது" அப்படி சொல்லிட்டு சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. பாட்டியும் வீட்ல இருக்கவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. எதையுமே கேட்காம ராகவ் வந்து கிளம்பி போறாரு. இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சுந்தரியும் வந்து முரளியும் 2 பேருமே என்ன பண்றாங்க, பரவால்ல, நம்ம சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு. ராகவ் வந்து கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் ராகவ யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ராகவ் வந்து டோட்டலா வந்து அந்த லாவண்யா கூட இருந்துருவான். அதுக்கப்புறம் அபியோ அவ்வளோதான். இப்ப அபி கோவப்பட்டு வீட்ட விட்டு வேற போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன, ஜாலி தான். இதுக்கப்புறம் அபி ராகவ் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இங்க லாவண்யா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ராகவ் வராரு. லாவண்யாவும் ராகவும் ஒண்ணா போறாங்க. அப்போ வந்து 2 பேருமே வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது வண்டி வந்து ஷேக்கன் ஆவுது. அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துடுறாங்க. அப்போ லாவண்யா, "சாரி ராகவ்" அப்படின்றாங்க. "பரவாயில்ல லாவண்யா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வந்து கிட்ட போயிடுறாங்க. அப்போ திடீர்னு வந்து ராகுவுக்கு ஒரு ஃபோன் வருது. லாவண்யா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அபின்னு போட்டிருக்கு. பார்த்துட்டு டென்ஷன் ஆகி லாவண்யா வந்து வேணும்னே மறைச்சிடுறாங்க, ராகு கிட்ட காட்டாம. மறுபடியும் ஃபோன் வந்துட்டே இருக்கு. ராகு டோட்டலா வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை கம்மி பண்ணி வச்சுறாங்க. ராகவ் வந்து யாரு அப்படின்னோடனே, ஏதோ தேவையில்லாத கால் அப்படின்னு சொல்லிட்டு, "ராகு அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. அடுத்து வந்து கரெக்டா வந்து வண்டியை எடுத்துட்டு அப்படியே வந்து இறங்கிட்டு வந்து என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க. அப்போ திடீர்னு வந்து ராகவ் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நிறைய மிஸ்டு கால் இருக்கு. இவ எதுக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அக்காவோட மொபைல்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். "என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கா? பாட்டியும் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லிட்டு ராகவ் ஃபோன் பண்ணி கேட்டுருக்காரு. கேட்டோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து, "லாவண்யா, நீ கிளம்பு முதல்ல, நான் வர முடியாது" அப்படி சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்ற?" அப்படின்னோடனே, "இங்க பாரு, நான் இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப நேசிக்கிறது என் அக்காவை தான். என் அக்கா எல்லாமே எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அதனால நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும்" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. "நான் இப்போ பேச டைம் இல்லை. நீ முதல்ல கிளம்பு. உனக்கு ஃப்ளைட் வந்துச்சு" அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு, "நீ போ" அப்படின்றாரு. லாவண்யா போகவே மறுக்கிறாங்க. "அதெல்லாம் தெரியல, நீ போய் தான் ஆகணும்னு" சொல்லிட்டு வம்பு பண்ணி அமுச்சு விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. கிளம்பி வீட்டுக்கு ஓடி வராரு. ஓடி வந்து, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஓடி வந்து, "அக்கா" அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, "என்னாச்சுக்கா உனக்கு?" "ஒன்றும் இல்லைடா, சின்ன விஷயம் தான். திடீர்னு உடம்பு சரியில்லை" அப்படின்னோடனே, "என்னக்கா இப்படி பண்ற?" அப்படின்னு, "நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டியேடா, அதுக்கப்புறம் நான் எப்படி போனேன்? உனக்கு என்னடா வந்தது?" அப்படின்றாங்க. "ஏன்க்கா இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கையை பிடிக்கிறாரு. "விட்டுடா, நீ தான் நான் என்னை பற்றி கவலை இல்லை நான் நினச்சேன். நீ வரமாட்டேன்னு நினச்சேன்" அப்படின்னு. "எப்படிக்கா நான் வராமல் இருப்பேன்? என் உயிரே நீ தான்க்கா. நான் வராமல் இருக்க சான்ஸே கிடையாது. நீ இவ்வளோ வந்து பிரச்சனை வந்து உனக்கு ஆகும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பேன்" அப்படின்னோடனே, இங்கே வந்து அபியை பார்க்குறாங்க. பாவம்டா அபி, அப்பையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கா ரூமில். "முதல்ல அவளை போய் பாருடா." "இல்லைக்கா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். முதல்ல அவளை போய் பாரு. நீ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா எனக்கு சந்தோஷம்" அப்படின்னோடனே, "சரிக்கா, இப்போ உடம்புக்கு பரவாயில்லல்ல?" "பரவாயில்ல." "சரி ராகவ், என்னை விட்டுட்டு போமாட்டேல்ல?" "இல்லைக்கா, நான் உன்னை விட்டுட்டு போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. "உனக்கு இப்போ எப்படிக்கா இருக்கு?" "இல்லைடா, திடீர்னு மயக்கம் அடிச்சிச்சு. ஆனால் இப்போ பரவாயில்லடா" அப்படின்றாங்க. ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா வந்து அபி வந்து ராகவ பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "இப்படி வந்தாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. "என் கையை விடுறியா?" அப்படின்றாரு. "சரி, நீங்கள் எப்படி வந்தீங்க?" "எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்களே, எனக்கு அது போதுன்றாங்க." இது எல்லாம் பார்த்த முரளி வந்து டென்ஷன் ஆயிடுறாரு.